Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நானும் எப்படா நீ என் கையில் கிடைப்பேன்னு இருந்தேன். நான் எனக்கு நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். கை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்துள்ள மீதிக்குடி செங்கமேட்டு தெருவை சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மனைவி காமாட்சி. இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தையை கணவருடன் விட்டுவிட்டு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவருக்கும் காமாட்சிக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியரான சுந்தர்ராஜன் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு ஜெயங்கொண்டத்தில் பணியாற்றி வருவதால் இருவரும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியிலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்கள் முன்பு மீதிக்குடியில் உள்ள தனது அம்மா வீட்டிற்கு காமாட்சி வந்துள்ளார். ஜூன் 7ஆம் தேதி காலை 6 மணி அளவில் அதே பகுதியை சேர்ந்த 65 வயது மகேந்திரன் என்பவர் காமாட்சி வீட்டிற்கு சென்று வீட்டு வாசலில் கோலம் போட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்ற காமாட்சியை இரும்பு பைப்பால் தலையில் தாக்கியுள்ளார். அப்போது அதனை தடுக்க வந்த காமாட்சியின் தந்தை பாண்டுரங்கனையும் தலையில் கொடூரமாக தாக்கினார். அலறி துடித்து வீட்டிற்குள் ஓடிய காமாட்சியை இரும்பு கம்பியால் தொடர்ந்து தலையில் அடித்து தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் காமாட்சி அதே இடத்தில் உயிரிழந்தார். காமாட்சியின் தந்தை லேசான காயத்துடன் உயிர் தப்பி சிதம்பரத்தில் உள்ள மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிதம்பரம் டிஎஸ்பி பிரதீப் மற்றும் அண்ணாமலை நகர் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன், பரங்கிப்பேட்டை இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்ட காமாட்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 65 வயது மகேந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கணவரை பிரிந்து வேறு ஒருவருடன் காமாட்சி வாழ்ந்து வரும் நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த மகேந்திரனுக்கும் காமாட்சி குடும்பத்திற்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் காமாட்சிக்கு செல்போன் ரீசார்ஜ் செய்வது, பண உதவிகளை செய்வது என சில பல விதங்களில் முயற்சித்திருக்கிறார் மகேந்திரன். எதுக்கு 2 மாசம் நீ பண்ண 2 மாசம் நீ பண்ண 3 மாசம் யாரோ பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ணிட்டேன். ஆனா சபரிக்கிட்ட நான் 2 வருஷமா போன் பேசிட்டு இருக்கேன், 2 வருஷமா ஈஸி பண்ணிருக்கேன். ஆனால் மகேந்திரனின் பண உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு காமாட்சி தொடர்ந்து அவரின் ஆசைக்கு மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. உதவிகளை எல்லாம் தன்னிடம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் நன்றாக பழகுகிறாளே என உள்ளுக்குள் ஆத்திரமடைந்த மகேந்திரன் காமாட்சியை வசப்படுத்தி விட்டேன் என ஊருக்குள் பரப்பி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மகேந்திரனுடன் உனக்கு பழக்கமா என காமாட்சியின் ஆண் நண்பரான சுந்தர்ராஜ் கோபமடைந்து காமாட்சியிடம் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காமாட்சி சில மாதங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோவிலுக்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு மகேந்திரனை வரவழைத்திருக்கிறார். ஆசைக்காக கூப்பிடுகிறாள் என்று ஆசையாக நம்பி வந்த மகேந்திரனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நானும் எப்படா நீ என் கையில கிடைப்பேன்னு இருந்தேன். நான் எனக்கு நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்குது? கை அங்கு வந்த மகேந்திரனை காமாட்சி மிகவும் ஆபாசமாகவும் கேவலப்படுத்தும் விதமாகவும் பேசியதோடு செருப்பால் தாக்கி மகேந்திரனின் செல்போனிலேயே வீடியோ எடுத்துள்ளார். மகேந்திரன் மன்னிப்பும் கேட்டும் விடாமல் அவமானப்படுத்தி உள்ளார். அந்த செல்போனையும் காமாட்சியே வைத்துக் கொண்டுள்ளார். இதனால் ஊருக்குள் பெருத்த அவமானமாகிவிடும், வீட்டில் அசிங்கமாகிவிடும் என நினைத்த மகேந்திரன் ஊர் பெரியவர்களை வைத்து தனது செல்போனை வாங்கி உடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார். இது அப்படியே உன் பொண்ணு சாரல் அக்காபிலு சாந்தி எல்லாருக்கும் அனுப்பட்டுமா? உன் செல்லிலேருந்தே அனுப்பவா? அது இன்னும் சூப்பரா இருக்கும். அனுப்பட்டுமா? இந்த ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல விட. இந்த ஊர்ல நான் யாரு என்னன்னே தெரியாது. இந்த ஊர்ல விழ போறேங்கிற? நம்ம ஊர்ல வந்து விழு.
சரியா? போமா, இந்த கார்லயே போமா, ஜோரா போய் இறங்குவோமா? ஆனால் அந்த வீடியோக்களையெல்லாம் தனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்திருந்த காமாட்சி அதை அப்படியே கிராமத்தின் பல்வேறு வாட்ஸ்அப் எண்களிலும் மகேந்திரன் உறவினர்கள் பலருக்கும் அனுப்பியுள்ளார். இதனால் வீட்டிலும் ஊரிலும் தலைகாட்ட முடியாமல் அவமானப்பட்ட மகேந்திரன் காமாட்சியை கொலை செய்யும் நோக்கத்தோடு காத்திருந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு ஊருக்கு வந்த காமாட்சியை கொடூரமாக பைப்பால் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மகேந்திரன் தான் தனது மனைவி காமாட்சியை பற்றி பொய்யாக பரப்பி கொலையும் செய்துவிட்டார் என காமாட்சியின் கணவர் கூறிய நிலையில் அவரின் செல்போனை வாங்கி பார்த்த கணவர் காமாட்சி வேறு ஒருவருடன் நட்பாக இருக்கும் புகைப்படங்களை பார்த்துவிட்டு உடலை கூட பெறாமல் சென்றதாக கூறப்படுகிறது. கணவரை பிரிந்து மற்றொருவருடன் வாழ்ந்தது அவரது பர்சனல். ஆனால் மகேந்திரன் கிளப்பிவிட்ட வதந்திக்கு காவல்துறையில் புகார் அளிக்காமல் அதை பொய் என தனது ஆண் நண்பரிடம் நிரூபிப்பதற்காக வீடியோவை எடுத்து மிரட்டி பலருக்கு அனுப்பி அவமானப்படுத்தியதால் கொலையில் முடிந்துவிட்டது என கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.